ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்கூல் பொண்ணு வாலிபாலை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அந்த பாலை அவள் மேலே படுற மாதிரி வர, அந்த பாலை இன்னொரு பையன் கேட்ச் பண்ணி அப்படியே ரொமான்டிக்காக அந்த பொண்ணு பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி வரான். அப்படியே கிஸ் பண்ண போகிறப்ப அந்த பொண்ணு கட்டிலேருந்து கீழே விழுந்துடுறா. பார்த்தா இதெல்லாம் அவளோட கனவு. இவ தான் நம்ம மூவியோட ஹீரோயின். இவ ஸ்கூல் பொண்ணெல்லாம் கிடையாது, டாக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. சே, கனவா அதானே, எங்க நிஜத்துல நடக்க போகுதுன்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கப்பயே ஒரு எமர்ஜென்சி விஷயமா அவளை கூப்பிடுறாங்க. அவளும் என்னடான்னு போய் பார்த்தா ஒரு பேஷண்ட் ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்களா. அவங்களோட பல்ஸ் ரேட்லாம் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. அதனால ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு ஊசி எடுத்து அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்றா. அதை போட்டோடனே சீனியர்ஸ்லாம் வந்து என்ன இந்த மாதிரி பண்ணிட்ட, யாரை கேட்டு நீ இப்படிலாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனா அந்த டைம்ல அவள் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஹீரோயினோட க்ரஷ் அவனும் நீ கரெக்டான விஷயம் தான் பண்ணியிருக்க, வெல்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. இதனால மற்ற சீனியர்ஸ் எல்லாருமே ஆஃப் ஆயிடுறாங்க. ஹீரோ இங்க என்ன பண்றான் அப்படின்னு யோசிச்சா அப்பதான் ஹாஸ்பிட்டலோட டீன்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க, இவர் கிரிட்டிக்கல் கேர் டிபார்ட்மெண்ட்ல நாங்க புதுசா சீனியரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, உனக்கும் இவர் தாம ப்ரொஃபஸரா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரே குஷி ஆயிருது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா டாக்டர் வென், நீங்க தான் வந்து இனிமேல் டாக்டர் ஷூக்கு வந்து ப்ரொஃபஸரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. ஸோ ஹீரோ பேர் வந்து வென், ஹீரோயின் பேர் வந்து ஷூ. இதை கேட்டுட்டு ஹீரோயினும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறா. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஹாய் அப்படின்னு சொல்லி கை நீட்டானா ஹீரோயினும் அவளோட பாஸ்ட்டை நினைச்சு பார்க்குறா. ஸ்கூல் டைம்ல அவளை சில புள்ளிஸ் எல்லாம் புள்ளி பண்ணியிருப்பாங்க. அந்த புள்ளியோட லீடர் அவளோட அங்கிளை தான் ஹீரோயினோட அம்மா மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவள் சொல்கிறா, பணத்துக்காக தானே என்னோட அங்கிளை மேரேஜ் பண்ணீங்க, ஆனால் உங்களுக்கு எந்த பணமும் கிடைக்காது, நீ இதை மாதிரி தான் கொடுமையை அனுபவிக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை ரொம்பவே புள்ளி பண்ணிட்டு இருக்காளா. அந்த டைம்ல இதோட நிப்பாட்டிக்கன்னு ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா ஹீரோ தான், நீ பண்ண எல்லாத்தையுமே நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், பிரின்சிபல்கிட்ட காட்டிடுவேன், இதோட நீ இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணு பயந்துட்டு அவளோட கேங்கை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் தட்டு தருமாறி அவளோட கண்ணாடியை எடுத்து போட்டுட்டு யாரா நம்மளை காப்பாத்துனது அப்படின்னு நிமிந்து பார்த்தா ஹேண்ட்ஸமா ஹீரோ நிற்கிறானா. அந்த ஃபர்ஸ்ட் சைட்லயே ஹீரோயினுக்கு ஹீரோ மேல க்ரஷ் வந்திருக்கும். அப்படியே ஹீரோயினும் பாஸ்ட் நினைச்சுக்கிட்டே வெக்கப்பட்டுட்டே ஹீரோக்கு கை கொடுக்குறாளா. அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு கால் வருது. அவனும் அந்த கால் பேசிக்கிட்டே ஹீரோயினை கிராஸ் பண்ணி போறானா. அவன் கிராஸ் பண்றப்போ கூட ஹீரோயின் ஒரு பாஸ்ட்டை நினைச்சு பார்க்குறா. ஸ்கூலோட லாஸ்ட் டே எல்லாரும் மெமரிஸை ஞாபகம் வச்சுக்கிற விதமா எல்லாரோட சட்டையிலேயே அவங்கவுங்க நேம் எழுதுவாங்க. அது மாதிரி ஹீரோவோட சட்டையிலையும் எல்லாருமே அவங்களோட நேம் எழுதியிருப்பாங்க. ஹீரோயினும் ஆசையா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. ஆனா அவளால எழுதியிருக்கவே முடியாது. அந்த இடத்துல இருந்து அமைதியா வந்திருப்பாளா. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம்ல அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல அவங்க அம்மா தான், நாளைக்கு உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், மறக்காம அங்க போயிருமா அப்படின்னு அனுப்பியிருக்காங்களா. ஹீரோயினும் சரிம்மா நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே கஃபேல ஹீரோ உட்காந்துருக்கானா. அவன் வந்து புக்லாம் படிச்சுட்டு இருக்கான். அந்த டைம்ல ஒரு பொண்ணு குச்சி மிட்டாய் சாப்பிட்டுட்டு கிராஸ் பண்ணி போறா. யாருடான்னு பார்த்தா ஹீரோயின் தான். அவளே ஷாக் ஆயிடுறா, நம்ம வந்தது பிளைண்ட் டேட்டுக்கு, போனா போகுதுன்னு இங்கே வந்தா இங்கே என்ன ஹீரோ உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே அவன்கிட்ட போயிட்டு ஹாய் அப்படின்னு சொல்றாளா. அவனும் ஹாய்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறான். பார்த்தா இவங்க ரெண்டு பேத்துக்கும் தான் பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல. ஹீரோயின் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ரெஸ்ட் ரூம் ஓடி போறாளா. அங்கே போய் கண்ணாடியெல்லாம் கழட்டிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் களைச்சி விட்டுட்டு மேக்கப்லாம் போட்டு அழகா ரெடியாகி வெளியில வராளா. ஹீரோவுக்கு புரிஞ்சிருது இவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வாங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபார்மலா பேசிட்டு இருக்காங்களா. சரி நீங்க என்ன பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹீரோயினும் ஒன்றும் இல்லை, அம்மா தான் சொன்னாங்க அதனால வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. அந்த டைம்ல ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஹீரோ ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கானா. ஹீரோயின் கேட்குறா, அம்மா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா, என்ன ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஹீரோவும் சொல்றான், கேர்ள் ஃப்ரெண்டா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா நான் ஏன் இங்கே வர போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறானா. இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கும் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன அம்மா சொன்னீங்க நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமா வயசு 26 ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகணும்னு சொல்லி எங்க அம்மா ப்ரெஷர் பண்றாங்களா, அதனால தான் சரி பிளைண்ட் டேட்டுக்கு வந்துட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. இவங்க அப்படியே பேசிட்டு இருக்கவும் ஹீரோவும் எனக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறானா. அவன் அப்படி சொன்னோன்னே ஹீரோயினோட மூஞ்சி வாடி போயிருது. ஐயோ இவனோட நம்பர் கூட நம்ம இன்னும் வாங்கலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காலாம். ஹீரோவே தானா வந்து வீட்சாட்ல நம்ம ரெண்டு பேரும் அடாய்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோயினுக்கு ஒரே குஷியாயிருது. அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்களா. அவ்வளோதான், ஹீரோயின் அப்படியே கனவுல மிதக்க ஆரம்பிச்சிடறா. அந்த டைம்ல அவளுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா அவளோட ஸ்கூல் ரீயூனியன் நடக்குதான், அதுக்கு நீ கண்டிப்பா வரணும், லொகேஷனை நான் உனக்கு சென்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. மெசேஜ்ல லொகேஷனும் வந்துருச்சு. ஹீரோயினும் ஓகே நம்ம வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிடுறா. ஸோ ரீயூனியனுக்கு ரொம்பவே
அழகா ரெடி ஆகி ஹீரோயினும் ஏஞ்சல் மாதிரி போய் நிற்கிறாளாம். அவளோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆச்சரியமாயிடுறாங்க. நீ கண்ணாடி போட்டுட்டு அம்மாஜி மாதிரி இருப்பா, அப்போ ஆளே அழகாயிட்டடி அப்படின்னு சொல்கிறாங்களா. இதெல்லாம் கேட்குற அந்த புள்ளி கேங்கில் இருக்க சில பேருக்கு தான் வயிறு எரியுது. ஆனால் அதெல்லாம் ஹீரோயின் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸுமே கேட்குறாங்க, அம்மா நீ என்ன ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஹீரோயின் பாஸ்ட்டுக்கு போயிடுறா. ஸ்கூல் டைமில் ஒரு டைம் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவன்கிட்ட கேட்டிருப்பான், அம்மா நீ என்னடா ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோவும் சொல்லியிருப்பான், எனக்கு டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை, அதுவும் நான் கிரிட்டிக்கல் கேர் டிபார்ட்மெண்ட்டில் தாண்டா ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானா. இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஹீரோயின் டிசைட் பண்ணியிருப்பான், நம்ம இந்த ப்ரொஃபஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை தான் சொல்கிறா, நான் கிரிட்டிக்கல் கேர் டிபார்ட்மெண்ட்டில் டாக்டராக ஒர்க் பண்ணுறேன் இந்த ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. இதை கேட்டுட்டு எல்லாருமே வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்குற அந்த புள்ளி கேங்கில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தான் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால வேணும்னே காலை நடுவில் விட்டு ஹீரோயினை விழுக வைக்கலான்னு பார்க்குறா. ஹீரோயின் விழுகலான்னு போகிறப்ப பின்னாடி ஒருத்தர் வந்து அழகாக கேட்ச் பண்ணிடுறாரு. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். அவனும் இந்த ஸ்கூலில் தானே படித்தான், ஸோ அவனும் ரீயூனியனுக்கு வந்திருக்கான். அவனை பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஹே வென் எப்படா வந்த, நீ வந்து ஆப்ரோவில் படிச்சுட்டு இருக்கல்லடா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. இல்லைடா நான் இங்கேயே வந்து வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ எங்கடா ஒர்க் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நான் கிரிட்டிக்கல் கேர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் சீனியராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ சூவும் நீயும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். இதெல்லாம் கேட்க கேட்க அந்த புள்ளி கேங்கில் இருக்கிற ஒரு சில பொண்ணுங்களுக்கு சுத்தர பிடிக்கவே இல்லை. அதனால வேணும்னே என்ன சொல்கிறாங்க, ஆமாம் என்ன பெரிய ப்ரொஃபஷன், வயசு 26 ஆகுது, இன்னும் ஒரு கல்யாணம் கூட பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வம்புழுக்கிறாங்களா. ஸோ ஹீரோயினும் டக்குன்னு சொல்கிறா, ஆமாம் வனத்துக்காக வயசான ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறதை விட என்ன மாதிரி சிங்கிளாக இருக்கிறதே மேல் அப்படின்னு சொல்லிடுறாளாம். இதை கேட்டவுடனே இந்த பிள்ளைக்கு மூஞ்சியே ஒரு மாறி போயிடுது. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அவளோட ஃப்ரெண்டும் சூப்பர் டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. திரும்ப திரும்ப ஹீரோயினையே வம்பளுக்கவும் ஹீரோவும் வந்து ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். சும்மா ஸ்கூல் டைமில் இருந்த மாதிரியே புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. சொன்னோடனே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுது. அவளும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. அதுக்கப்புறம் ரீயூனியன் பார்ட்டி ரொம்பவே நல்லா நடந்து முடியுது. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் தான் வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்களா. ஸோ ஹீரோ சொல்கிறான், நீ தான் அந்த பொண்ணா, எனக்கு இந்த ஞாபகமே இல்லை, நீ என் கூட படிச்சியாங்கிறதே என்னால் ஃபஸ்ட்டு ரீகால் பண்ண முடியலை, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. ஹீரோயின் பரவாயில்ல, அவங்க கூட நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் ஹீரோ ஒரு விஷயம் கேட்குறான், அம்மா உனக்கு மேரேஜ் பண்ணணுங்கிற ப்ரெஷர் வீட்டில் இருக்குன்னு சொல்கிற, ஏன் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு கேட்டுடுறான். ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. என்ன கேட்டீங்க, என்னையா கேட்டீங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் ஒன்றை தான் கேட்டேன், இங்கே வேறு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான்னா. ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படிங்கவும், எங்கள் வீட்லேயும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க, அதனால தான் நான் உன்கிட்ட கேட்டேன், உனக்கு ஓகேயா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீ நாளைக்கு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு வீட்டில் வந்ததுக்கப்புறம் ஒரே குஷியாயிருது. அவள் ஒரு பிரேஸ்லைட்டை தான் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா. வா நீயே இப்படி என்கிட்ட கேட்பேன்னு சொல்லி நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அப்போ பாஸ்டில் காட்டுறாங்க, ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை காப்பாற்றிட்டு போயிருப்பான்ல, அப்போ அவன் கையில இருந்து இந்த பிரேஸ்லெட் கீழே விழுந்திருக்கும். அதை தான் இன்னும் ஹீரோயின் ரொம்பவே பத்திரமா வச்சிருக்கா. ஸோ அப்படியே ஈவினிங் ஆயிடுது. ஹாஸ்பிட்டலில் முக்கியமான சர்ஜரி போய்கிட்டு இருக்கு. அதை லீட் பண்ணுறது ஹீரோ தான். அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் அசிஸ்டடாக இருந்து ஹீரோயின் தான் எடுத்து கொடுக்குறா. ஸோ ரொம்பவே நல்லாவே வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கானா. சர்ஜரி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட்டில் வெளியில் வந்து நிற்கிறா. அந்த டைமில் அவள் பக்கத்தில் ஹீரோ வரானா. அப்படியே அவள் ஸ்கூல் டைமுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் தான் நிதானத்துக்கே வரா. சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. ஹீரோவும் நான் சொன்னதை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் ஹீரோவும் டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வந்துடுறான். நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னேனே, அதை பற்றி நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறானா. ஹீரோயின் ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன், நானும் உங்களை மேரேஜ் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. ஹீரோவும் அப்போ சரி நம்ம நாளைக்கு மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இன்னும் நாளைக்கா அப்படின்னு கேட்குறாளா. நாளைக்கா நீ ஏன் ஷாக் ஆகுற, இன்றைக்கே பண்ணிக்கலான்னு சொல்கிறியா, ஆனால் இன்றைக்கி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் க்ளோஸில் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோயின் சிரிச்சுட்டே இருக்காளா. ஏன் இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க, 2 பேரும் மேரேஜே முடிச்சுட்டு அவங்களோட டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே வெளியில் வந்து பம்மிக்கிட்டே நிற்கிறா. நான் என் வீட்டுக்கு போகட்டா அப்படின்னு கேட்குறாளா. ஹீரோ நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, எங்கள் வீட்டுக்கு போவான்னு கேட்குறா. வா நான் என் வீட்டுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் அப்படியே திரு முடிச்சுட்டே இருக்கிறாளா. ஹீரோ அப்படியே பக்கத்தில் வந்து அப்புறம் நம்ம ரூமுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். ஹீரோயின் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா. ஹீரோவும் சிரிச்சுட்டு சும்மா நான் உன்னை வம்பிழுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஈவினிங்கே நான் என்னோட பிரதரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ அப்புறம் ரெடி ஆகிட்டு வந்து வெளியில் நிற்கிறான். பார்த்தா ஹீரோயின் அழகாக பிரிட்டியாக ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறாளா. ஹீரோ அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் ஹோட்டலுக்கு போகிறாங்களா. அந்த டைமில்
டைம்ல தான் ஹீரோயினை வந்து ஸ்கூல் லைஃப்ல புலி பண்ணியிருப்பாளே அந்த லீடர், அவளையே வந்து இப்பதான் டிராமாக்குள்ள கொண்டு வராங்க. அவ வந்துட்டு ஆமா நீ இங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கறாளா. ஹீரோயின் உனக்கு என்ன அதை பத்தி அப்படின்னு கேட்கவும் இவ்வளோ இப்பெல்லாம் பேச்செல்லாம் ரொம்பவே திமிரா இருக்கு, எல்லாம் அவங்க அம்மா கொடுத்த தைரியமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாளா. எங்க அம்மாவை பத்தி பேசாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. உங்க அம்மாவையே எங்க அங்கிளை விட்டு ஓட ஓட துரத்திட்டோம், ஆனா அவங்க கொடுத்த காசுல தானே நீங்க இவ்வளோ பகட்டா இருக்கிறீங்க, அதனால தானே இந்த திமிரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. ஹீரோயினும் திருப்பி பேசி விட்டாரா. ஆனா அதை இவளால ஏத்துக்கவே முடியல. அம்மாஞ்சி மாதிரி இருப்ப இப்ப என்னடி ரொம்பவே பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இருக்காளா. இதுல ஹீரோயின் டக்குன்னு விழுகிற மாதிரி போயிடுறா. அந்த டைம்ல வந்து ஹீரோ பிடிச்சிடுறானா. ஹீரோ அவளை வந்து பிடிச்ச உடனே அப்படியே பார்க்கணுமே, இவ அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. வென் நீ இங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. சும்மா தான் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம், இவ தான் என்னை அடிக்கிற மாதிரி வந்தா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ சொல்லிடுறான். ஸ்கூல் டைம்ல இருந்தே நீ தான் இவளை புள்ளி பண்ணிட்டு இருப்பா, எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அதெல்லாம் பாஸ்ட், இனிமேல் என் ஒய்ஃப் மேல நீ கை வைக்கிற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. இதை கேட்டோன்னே இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு, என்ன ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோயின் ஒரு பாஸ்ட் நினைச்சு பாக்குறா. ஸ்கூல் டைம்ல இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் ஹீரோ கூடயே தான் ஓட்டிட்டு இருந்திருப்பா. இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஹீரோயின்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அதை அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கப்பயே இப்ப இவ சொல்றா, நம்ம 2 பேரும் ஸ்கூல் டைம்ல எவ்வளவு க்ளோஸா இருந்திருப்போம், ஆனா நீ எப்படி என்ன மறந்துட்டு இந்த மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹீரோ சொல்லிடுறான். நம்ம 2 பேரும் க்ளோஸா இருந்தோமா, என்ன நீ ஏதோ ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுற, ஆக்சுவலா நீ தான் என்னை யார் பக்கத்துலயுமே வர விட மாட்ட, என்னை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி நீ தான் என் பக்கத்துலேயே நிப்பா, அதனால எந்த பொண்ணுங்களும் என்கிட்ட பேச வரமாட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன யோசிச்சுட்டு இருப்பங்கிறதும் எனக்கு தெரியும், அதனால நீ இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கும் உனக்குள்ளேயும் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிடுறானா. ஹீரோயினுக்கு இந்த வார்த்தையை கேட்டோன்னே ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. என் ஒய்ஃப் கிட்டேயும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். இதை இவளால ஏத்துக்கவே முடியல. இவளோட பேரு சென்னா. ஸோ சென்னு யோசிக்கிறா, உங்களை நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோவும் வந்து ஹீரோயின் லிஃப்ட்ல கூட்டிட்டு வரானா. அப்ப 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப சொல்றான், நீ எதை பத்தியும் யோசிச்சுக்காத, உனக்கு துணையா எப்போ இனிமேல் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. ஹீரோயினும் அப்படி சிரிச்சிட்டு இருக்கா. அந்த டைம்ல திடீர்னு லிஃப்ட்டுக்குள்ள நிறைய கூட்டம் வந்துருது, நிக்க கூட இடம் இல்ல. ஹீரோ தான் வந்து ஹீரோயின் அப்படி பேப்பர் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு நிக்கிறானா. அப்ப டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. அது ஆக்சிடென்டா தான் நடந்திருக்கும், ஆனா ஒரே ஆக்வர்டா இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் வெளியில வந்தோடனே அப்படியே ஹீரோவே பார்த்துட்டே நிக்கிறாளா. ஹீரோ சிரிச்சிட்டு சரி வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிரதரை மீட் பண்ண கூட்டிட்டு போறான். அங்க பிரதரை போய் மீட் பண்றாங்களா. அவன் ரொம்பவே ஸ்வீட்டா தான் பேசுறான். ஸோ ஹீரோயின் கிட்டேயும் சொல்றான், பாருங்களேன் நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. இதை கேட்கறப்ப ஹீரோக்கு கொஞ்சம் ஜெலஸா தான் இருக்கு, இப்படியே பாக்குறான். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கிட்டே சொல்றான், என்னடா திடீர்னு மேரேஜ் பண்ணிட்டா, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேமிலி ப்ரெஷர்னால தான், அவங்க ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு பதிலாக நானே மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. எனிவேஸ் நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. ஹீரோயின் கொஞ்சம் அதிகமாகவே ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறா. அதனால ஹீரோ தான் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வரானா. அங்கே ஹீரோயின் ஹீரோ கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறா. ப்ளீஸ் ப்ளீஸ் நீ என்னை விட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. ஹீரோவும் பக்கத்தில் உட்காந்து அமைதியா என்ன அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் சொல்றா, ஐயோ எனக்கு கனவா நிஜமானே தெரியலையே, எனக்கு ஒரே வெக்கமாக வருது, உன்னோட கையை பிடிப்பேனான்னு நான் எவ்வளோ டைம் யோசிச்சு பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோவுக்கு புரியலை. என்ன சொல்கிறேன், என் கையை வா அப்படின்னு கேட்குறான் பாரு. இந்த கை தான் எனக்கு இந்த கையை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையிலேயே படுத்து தூங்குறாளா. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் எந்திரிக்கிறா. அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலை. என்னடா நம்ம நேற்று என்ன பண்ணோம், ஒருவேளை அவன் தான் நம்மளோட ஸ்கூல் ஸ்க்ரஷ்ன்னு நம்ம எதுவும் சொல்லிட்டோமா ஹீரோ கிட்ட அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது, அவன் நைட்டு ஹீரோவை கிஸ் பண்ணியிருக்கா. போச்சு மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்க போகிறோமோன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பே ஹீரோ வந்துடுறானா. சரி நீ ரெடி ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோ நேற்று நைட் என்ன நடந்துச்சு, ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். ஆனால் அதுக்கப்புறம் என் கை உங்களுக்கு வேணுமா, என் கை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் அப்படியே பம்மிக்கிட்டு இருக்கா. ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சரி நீ ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறானா. ஹீரோயினும் அழகாக ரெடி ஆகிட்டு வரா. ஹீரோவும் என்ன பண்ணுறான், எப்போதும் போலதான் காரில் உட்கார வச்சுக்கிட்டு அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதே வேலையாக போச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்கிறா. ஸோ அன்னைக்கு நைட்டு காய்ச்சாங்க. ஹீரோயின் வந்து அவள் போய் சாட்டுக்கு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருக்காளா. அப்போ ஹீரோ சட்டை இல்லாமல் வரான். ஹீரோயினுக்கு அப்படியே பார்க்குறா, என்னடா இவன் இப்படி வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ அவன் போய் சாட்டுக்கு சட்டை இல்லாமல் வந்துட்டு அங்கே சட்டையை போட்டுட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு தான் ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்று போயிருக்கும் போல. அங்கே கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹீரோயின் என்னடா இப்பெல்லாம் மெசேஜே பார்க்க மாட்டேங்கிறான் நம்ம ஆளு அப்படிங்கிற மாதிரி சோகத்தில் வந்துட்டு இருக்காளா. அப்போ 2 நர்ஸுங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் ஜென்னத் பார்த்தீங்களா, அவங்க எப்போ பார்த்தாலும் டாக்டர் வென் கூடயே தான் இருக்கிறாங்க, மேபி கூடிய சீக்கிரம் 2 பேரும் டேட் பண்ண போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜென் வேற யாரும் இல்ல, நம்ம வில்லி பயபுள்ள தான், டே ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிட்டா போல. ஆனா இதெல்லாம் ஹீரோயின் காது படவே பேசுறாங்களா. ஹீரோயின் இங்கேயும் வந்துட்டாளா, இவளுக்கு வேற வேலை இல்லடா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்ல இருக்கிறா. அப்படியே ஜென்னை தான் காட்டுறாங்க. அவன் என்னன்னா நடந்து வந்துகிட்டு
பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு பேஷண்ட் கையை பிடிக்கவும் அவளை தட்டி விட்டுறா. அவரு கீழே விழுந்து ரத்த வாந்தி எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்பவே எமர்ஜென்சி ஆயிருது. ஹீரோ தான் வந்து கிரிட்டிக்கலா அவர்களை வந்து பாத்துக்கிட்டு இருக்கானா. அப்போதைக்கு பார்த்தா ஹீரோ கிட்ட வந்து வளைஞ்சு நின்றுட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே ஒரு முறை தான் முறைக்கிறான். ஆனா ஹீரோயின் அவளோட பேஷண்ட்ஸ்லாம் நல்லபடியா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வராளா. அப்ப இவங்களை பாத்துறா. ஏதோ எமர்ஜென்சின்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ சொல்லாமலேயே அந்த பேஷண்ட்டை அவளே பாக்குறா. உடனடியா அவங்கள சர்ஜரி ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. சர்ஜரியையும் நல்லபடியா முடிச்சிடுறாங்க. அது சக்சஸ்ஃபுல் ஆயிருதா. அதனால டீன்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோவை பாராட்டுறாங்க. ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அதுக்கப்புறம் அவன் வெளியில நிக்கிற ஜென்னை பாக்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு செம்மையா கோவம் வந்துருது. இங்க பாரு, வேலை நேரத்துல வேலையை மட்டும் பார்க்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் இனிமேல் பார்க்காத, இது எனக்கு சுத்தர பிடிக்காது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாரானா. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் அவளோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது பார்த்தோன்னே அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹீரோ தான் அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில கூப்பிட்டுருக்கானா. ஸோ ஹீரோயினும் அவனை பார்க்க போறா. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்களா. ஹீரோவும் வந்து ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்றான். நீ ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல என் கூட நின்று ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்பவே தேங்க்ஸ். நான் தேங்க்ஸ் சொல்லலாம்னு பார்க்கறதுக்குள்ள நீ அங்கிருந்து போயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அப்புறம் தான் ஹீரோ சொல்றான், நாளைக்கு எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் நான் திரும்பி வரதுக்கு 2 or 3 days ஆகும்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயினும் ஓகே பார்த்துக்கலான்னு சொல்றாளா. மழை பெய்யவும் ஹீரோவே அவளை சேஃபா கொண்டு போய் வாசல் வரைக்கும் விட்டுட்டு அங்கிருந்து போறான். ஹீரோயினும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயறாளா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். ஏன் நமக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்க விஷயத்தெல்லாம் இவகிட்ட சொல்லணும், நமக்கும் ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட் பண்ணா சாயங்காலம் போல டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காளா. அந்த இடத்துக்கு சென் வரா. வில்லி பயபுள்ள வந்து வில்லத்தனமாவே பேசிக்கிட்டு இருக்கா. என்னன்னா, என் கூட வேலை பார்க்குற கொலீக்ஸுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், அதனால பிளைண்ட் டேட் உன் கூட போகணும்னு ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சாயங்காலம் நானும் சென்னும் பிளைண்ட் டேட் போலான்னு இருக்கோம், நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கறாளா. ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. ஆமா, நீ எதுக்கு என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம என் ஹஸ்பண்ட் கூட பிளைண்ட் டேட் போகணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண சர்டிபிகேட் எடுத்து காட்டுறா. இங்க பாரு, நாங்க ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லிட்டு தெரியல, உண்மையாலுமே எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அதனால இனிமேல் என் கூட வேற எந்த பையனையும் கோத்து விடுற மாதிரி வேலையெல்லாம் நீ பார்க்காத, அப்புறம் நடக்கிறதே வேற அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோ கார் எடுத்துட்டு வந்தாரா ஹீரோயினை கூப்பிடுறதுக்கு. ஹீரோயினும் அமைதியா அதுல போய் ஏறி உட்காந்துறாளா. இதெல்லாம் பார்க்க ஜென்னுக்கு தான் வயிறு எரிய ஆரம்பிக்குது. ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிடுறா, இந்த மாதிரி ஜென் வந்து எனக்கு ஒரு பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்கிற மாதிரி என்கிட்ட சொல்றா அப்படின்னு சொல்றாளா. அதை கேட்டோடனே ஹீரோவும் சொல்றான், நீ எந்த பையனையும் இனிமேல் போய் மீட் பண்ணக்கூடாது, அவள் இது மாதிரி எந்தாச்சும் வேலை பார்த்தா அப்படின்னா நீ என்கிட்டயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வீட்டுக்கு போறாளா. அங்கே போய் அசந்து தூங்கிடுறா. ஆனால் அவளை பார்க்குறப்ப ஹீரோவுக்கு தான் அப்படியே பார்க்குறானா. பச்சை கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். போயிட்டு ஹீரோயினை நெத்தியில கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு நமக்கும் லவ் வந்துச்சு அப்படிங்கிறத அவனும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறானா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா. பார்த்தா ரூம்ல இருக்கிறாளா. நம்ம ஹாலில் படுத்துருந்தோம், எப்படா ரூமுக்கு வந்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே கட் பண்ணா ஹீரோவை காட்டுறாங்க. அவன் மீட்டிங்காக ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கானா. அப்போ கூட இருக்கிறவர் அவரோட ஒய்ஃப்க்கு மெசேஜ் அனுப்புறாரு, நான் அந்த மாதிரி ஃப்ளைட் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் என்ன மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறானா. நான் ஃப்ளைட் ஏறிட்டேன், இறங்கிட்டேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத என் ஒய்ஃப்க்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஏன்னா அவங்க என்னை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, நீங்கள் சிங்கிள், அதனால உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. ஹீரோ இன்னும் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டலாம் சொல்லலை போல மேரேஜ் ஆனதை. இவர் இப்படி நார்மலாக சொல்லிடுறாரு. ஆனால் ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான், ஒருவேளை ஹீரோயினும் நம்மளை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளைட்டில் ஏறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மெசேஜ் அனுப்புறானா. அனுப்புனா ஹீரோயினும் அந்த மெசேஜை பார்க்குறா. என்ன இப்படி அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவன் நார்மலாக அதை வச்சிடறாளா. ஃப்ளைட்டும் அங்கே டேக் ஆஃப் ஆயிடுது. ஆனால் ஃப்ளைட்குள்ளே ஹீரோவால் நிம்மதியாகவே இருக்க முடியல. என்ன நம்ம மெசேஜ் அனுப்பியிருக்கோம், அதை அவள் பார்த்துருக்கான், ஆனால் ரிப்ளை எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கானா. ஸோ ஹாஸ்பிட்டல் ஒர்க்லாம் முடிஞ்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் ஹீரோ நிற்கிறத பார்த்துட்றா. ஆமாம், என்ன நீங்கள் வரதுக்கு 3-4 நாள் ஆகும்னு சொன்னீங்க, இப்போ வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் நான் உனக்கு மெசேஜ் அனுப்பினதால அதை நீ பார்த்துருந்தல, ஆனால் எனக்கு நீ ஏன் மெசேஜ் அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். என்ன சொல்கிறீங்க, மீட்டிங்க்கு போனீங்கன்னு கேட்டால் மெசேஜை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. எதுக்கு நீ எனக்கு மெசேஜ் பண்ணலை, உனக்கு ஏதோ ஆயிடுச்சோ, நான் ரொம்பவே கவலைப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடுது. ஓ, நீங்கள் என்னை நினச்சி ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ இப்படி கேட்குற, நீ தனியாக இருக்க, நான் என்னை பற்றியும் நினச்சிக்கிட்டு இருப்பேன்னு தானே உனக்கு மெசேஜ் பண்ணேன், நீ ஏன் அதுக்கு ரிப்ளை பண்ணல அப்படிங்கவும் ஹீரோயினும் சொல்கிறா. இல்லை, நான் அது ரொம்பவே நார்மலான மெசேஜாக நினச்சிட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. ஸோ ஹீரோவும் சொல்கிறான், இனிமேல் நான் என்ன பண்ணுறேன், எங்கே இருக்கிறேங்கிற எல்லா அப்டேட்டும் நான் உனக்கு கொடுப்பேன், நீயும் அதே மாதிரி எனக்கு சொல்லணும், நம்ம 2 பேத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணாமா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி கப்புள்ஸ் மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐ மீன் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரிஜினல் கப்புள்ஸாகவே மாறிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான், நம்ம நைட் வந்து டின்னர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜென்னும் கேட்டுட்டு இருக்காளா. அவள் வந்து இதை இப்படியே விடக்கூடாதுடா, இதை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணும்.
தோணுது. டக்குன்னு என்ன பண்ணுறா, ஹீரோ கிட்ட நெருக்கமாக போகணும்னு சொல்லிட்டு அவனோட டைய சரி பண்ணுற மாதிரி போகிறாளா. இந்த டைமில் ஹீரோயின் இதை பார்த்துட்றா. பார்த்தோன்னே அவளுக்கு அப்செட் ஆயிடுது, அங்கேருந்து போயிடுறா. ஆனால் ஜென் பக்கத்தில் வந்தோடனே ஹீரோ அவளை தள்ளி விட்டுருப்பான். இந்த மாதிரிலாம் என் பக்கத்தில் நெருங்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. ஜென் ஃபீலிங்கோட கேட்குறா, ரொம்ப நாளாக உன் மேலே எனக்கு ஃபீலிங் இருக்குங்கிறது உனக்கும் தெரியும், ஆனால் ஏன் நீ இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு கேட்கவும் ஹீரோவுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. உனக்கு தெரியாதா எனக்கும் ஷூக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது, நீ சும்மா இதெல்லாம் வச்சு ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்காத, இனிமேல் என் பக்கத்துலலாம் வர பார்க்காத, உன் வேலை என்னமோ நீ அதை மட்டும் பாரு, ப்ரொஃபஷனில் பெரிய லெவலாக வரப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆனால் பாவம் ஹீரோயின் தான் அப்படியே சோகமாக உட்காந்துருக்கா. என்னடா இது, நம்ம லைஃப் இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா. அவன் ஃபீலிங்கில் இருக்கிறத பார்த்தோன்னே அவள் ஃப்ரெண்டு என்ன நினச்சிக்கிறா, பாவம் நம்ம ஆளு ரொம்பவே சிங்கிளாக இருந்து கஷ்டப்படுறா போல, அதனால அவளை நம்ம ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு என் கூட பார்ட்டிக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஹீரோயினும் இதெல்லாம் மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாளா. ஸோ அவளும் பார்ட்டிக்கு போயிடுறா. ஆனால் அதே பார்ட்டி ஹாலில் தான் ஹீரோவும் அவளோட பிரதரும் இருக்கான். ஸோ பிரதர் சொல்லிட்டு இருக்கான், என்னடா அண்ணா நீ கூப்பிட்ட அண்ணி வரலன்னு ஃபீலிங்கில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோவுக்கு தான் டென்ஷனாக இருக்குது, நம்ம மெசேஜை பார்த்தும் அவள் வரலையே, நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஆனாலும் வரல, அவள் எங்கே தான் போயிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கானா. இந்த பக்கத்து என்னன்னா ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு ஆறுதல் சொல்கிறா, கவலைப்படாதடி, ரொம்ப வருஷமாக ஒரே க்ரஷை நீ நினச்சிக்கிட்டு இருக்கல, அவனை நீ பார்க்கவும் இல்லை, அதை நினச்சி ஏன்டி நீ இப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி வாடின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கத்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா, மேரேஜ் ஆனதே தெரியாமல். ஆனால் ஹீரோயின் சடனாக திரும்புறப்ப ஹீரோவை பார்த்துட்றா. ஐயோ இவன் கண்ணில் மாட்டினா போச்சேன்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்கை மறைச்சிட்டு அங்கேருந்து வெளியில் வரலான்னு பார்த்தா ஹீரோ கரெக்டாக ஹீரோயினை கேட்ச் பண்ணிடுறான். அம்மா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறானா. ஹீரோயின் சமாளிக்கிறதுக்காக, பாவம் என் ஃப்ரெண்டு ரொம்பவே சோகத்தில் இருக்காளா, அவளை குஷிப்படுத்தலான்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோ, குஷிப்படுத்தலான்னு கூட்டிகிட்டு வந்தியா, இனிமேல் நீ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்த அப்புறம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பார்க்கிங்கில் தான் காரை நிப்பாட்டியிருக்கேன், நம்ம 2 பேரும் ஒன்றாவே போகலாம், நீ வெயிட் பண்ண, நான் காரை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை விட்டுட்டு போகிறான். ஹீரோயினும் அங்கே தனியாக தான் நின்றுட்டுருக்காளா. அப்போ அங்கே ஒருத்தவங்க வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. இவங்க தான் ஜென்னோட அம்மா. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் அம்மா பண்ண காரியத்தையும் நீயும் பண்ணிகிட்ருக்கியா, உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஜென்னுக்கும் வெண்ணுக்கும் தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் சின்ன வயசுலேருந்து டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ என்னென்னா இப்போ நடுவில் வந்திருக்க, உங்கள் அம்மா மாதிரியே காசுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணோம் அப்படின்னாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் ரொம்பவே கோபமாயிடுறா. என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அவங்க ரொம்பவே ட்ரிகராக அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறாங்களா. அதனால ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது, எங்கள் அம்மாவை பற்றி தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறா. ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரில. பட் அந்த டைமுக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். இங்கே பாருங்கள், எனக்கும் இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணோம், அது மட்டும் இல்லை எங்கள் பேரண்ட்ஸ் சம்மதத்தோட தான் இதெல்லாம் நடந்துச்சு, சும்மா ஹீரோயினை மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, ஹீரோ அவளுக்காக சப்போர்ட் பண்ணது, எனக்காக நீ இவ்வளோ சப்போர்ட்டிவாக கூட நிப்பா நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாளா. ஹீரோவும் ஹீரோயினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. இன்றைக்கி செமினார் ஒன்று நடந்திருக்கும் போல், அதில் வந்து இன்சார்ஜாக ஹீரோ தான் இருந்திருப்பான் போல். ஆனால் மற்ற சீனியர் டாக்டர்ஸ்லாம் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, அவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு எங்களோட செமினார் ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே தப்புன்னு சொல்கிறான், அவனுக்கு எல்லாமே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசவும் ஹீரோயினும் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறா. ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க, அவர் உங்களுக்கு நல்லது தானே சொல்லியிருப்பாரு, ஏதாச்சும் தப்பாக இருந்தால் அதை மாற்றிக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறா. ஆனால் மற்ற டாக்டர்ஸ் எல்லாரும் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற, நீ எங்களோட டீம் தானே, அப்போ நீ எங்களுக்கு துணையாக தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களா. பட் இவங்க பேசுனது, ஹீரோயின் வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து மறைஞ்சு நின்று கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். ஹீரோ டக்குன்னு என்டர் ஆயிடுறான். அம்மா உங்களுக்கு என்னென்ன தப்பு அப்படிங்கிறது ஏன் முன்னாடி சொல்லுங்கள், செமினார் நடந்தப்பே அதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணியிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சீனியர் டாக்டர்ஸ்லாம் அப்படியே மிரள ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. ஹீரோ சொல்கிறான், இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட பொறுமையாக சொன்னீங்க அப்படின்னா நான் கிளியர் பண்ணுவேன், உங்களுக்கு சரியாக இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்ம அதை திருத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசவும் சீனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு கன்ஃபர்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், ஹீரோயினை கேட்டிங்கல்ல எல்லாரும், ஏன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவன் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். எல்லாருக்கும் ஆச்சரியமாயிருது, அவளோட ஃப்ரெண்டு அடிப்பாவே என் கூடயே இருந்தியடி, நீ கண்டிப்பாக எனக்கு ட்ரீட் கொடுக்கணும்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. அதுக்கப்புறம் மற்ற கொலீக்ஸ் எல்லாருமே அப்போனா ஓகே நம்ம எல்லாரும் ட்ரீட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ சொல்லிடுறான், இல்லை எங்கள் 2 பேத்துக்கு வேலை இருக்குது, நாங்கள் தனியாக டின்னர் போய்க்கிறோம், நீங்கள் தனியாக டின்னர் போங்க அப்படிங்கவும் சரி விடுப்பா யங் கப்புள்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்திருக்காங்களா. அப்போ ஹீரோயினோட அம்மா அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வெளியில் வெக்கேஷன் போகலான் இருக்கோம், 2 டேஸ் தான், நீயும் ஹீரோவும் கண்டிப்பாக வரணும்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. ஹீரோயின் என்னம்மா இப்போ சொல்கிற, எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா.
ஆனால் ஹீரோ ஃபோனை வாங்கி இல்லை ஆண்டி நாங்கள் கண்டிப்பாக வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறானா. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரண்ட்ஸ் கூடயும் இவங்க 2 பேரும் வெக்கேஷனுக்காக வெளியில் போகிறாங்களா. அங்கே போனால் ரூம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஹீரோவும் நானும் ஒரே ரூமில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் உன் கூட படுத்துக்கட்டா அப்படின்னு கேட்குறா. அவங்க அம்மா என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. இல்லைம்மா உன் கூட தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வெக்கேஷனில் நான் உன் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படிங்கவும் ஹீரோயின் சின்ன பிள்ளை மாதிரி பண்ணாதடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெக்கப்பட்டுட்டு போகிறாங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் வேணும்னே அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்கானா. அப்புறம் இன்னைக்கு தான் இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி திணறாளா. ஹீரோ எதுவுமே பேசலை. இல்லை நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்போ விருப்பமோ அப்போ தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு ஹீரோவும் ஹீரோயினை விட்டுட்டு போயிடறானா. அதுக்கப்புறம் 2 நாள் வெக்கேஷனை 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வழியாக ஹாப்பியாக வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினும் சந்தோஷமாக ஹாஸ்பிட்டலுக்கு என்டர் ஆனா ஜென்னு பெரிய வேலையே பார்த்து வச்சிருக்கா. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பொருளையை கிளப்பி வச்சிருக்கா. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஹீரோயின் காது படவே ஹீரோயின் அப்படியே அவங்க அம்மா மாதிரி தான், பணத்துக்காக தான் ஹீரோவை கல்யாணம் பண்ணியிருக்கா, ஹீரோவுக்கும் ஜென்னுக்கும் தான் மேரேஜ் ஆக வேண்டியதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களா. ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. உடனடியாக போயிட்டு ஜென்னு கண்ணத்திலே பலார்னு ஒன்று வைக்கிறா. இவளும் கோவத்தில் கை ஓங்குறான். ஆனால் ஹீரோ கையை பிடிச்சி தடுத்துறான். நீ பண்ண தப்புக்கு தான் இப்போ தண்டனை அனுபவிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஜென்னுக்கு ஒரே போடா போட்டுட்டு அவன் அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வரானா. அப்படி அவங்க 2 பேரும் நடந்து வரப்ப ஹீரோ கெட்டியாக அவளோட கையை பிடிச்சிக்கிறான். யார் என்ன வேணால் பேசட்டும், ஆனால் எனக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. இவங்க 2 பேரும் நடந்து வரதை அங்கே காலேஜ் டீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி விடுப்பா கப்புள்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பக்கத்து வைக்கப்பட்டுட்டு போகிறாங்க. ஹீரோயினால் ஒன்றுமே சொல்ல முடியலை. அப்புறம் ஹீரோயினும் ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாங்களா. ஹீரோ புதுசாக வந்துட்டு சரி நீ போயிட்டு ரூமில் வெயிட் பண்ணு நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் சிவந்து போயிடுது. யோசிக்க ஆரம்பிச்சிட்றா. நம்ம ரூமில் வெயிட் பண்ணணும், இவர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வருவாரா, என்ன சொல்கிறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருக்காளா. ஹீரோவும் அங்கே வந்துடுறான். ஸோ ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறான். எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான்னா. ஹீரோயினும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ அவங்க 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் ஒரு மேஜரான சர்ஜரியை ஹீரோ வந்து ஹீரோயினையே பண்ண சொல்கிறான். ஹீரோயின் ஃபஸ்ட்டு பயப்படுறா. ஆனால் ஹீரோ நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த சர்ஜரியவும் அவள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்றா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை போய் பார்க்க போகிறாளா. அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி தாத்தா ரொம்பவே முடியாமல் இருக்கிறாரு, அவளை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஆனால் அங்கே ஜென்னும் அவங்களோட அம்மாவும் நிற்கிறாங்க. எதுக்காக இப்போ இவரை பார்க்க வந்தீங்க, சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கலான்னு பார்க்குறீங்களா, அதுதானே உங்கள் பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் உங்களை மாதிரிலாம் நாங்கள் கிடையாது, நான் ஜஸ்ட் என்னோட தாத்தாவை மட்டும்தான் பார்க்க வந்தேன், அதுக்கான உரிமை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. அந்த இடத்துக்கு ஹீரோ வரவும் ஹீரோவும் அவங்க தாத்தாவை பார்க்க கூட்டிகிட்டு போயிடறான். அவங்க தாத்தாவும் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. கடைசி நேரத்தில் என்னால் உனக்கு இந்த உதவி மட்டும்தான் பண்ண முடியும், லைஃப்பில் நான் உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்ன வாக்கால் அவர் இறந்து போயிடறாரு. என்ன ஹெல்ப்னா அவர் சொத்து எல்லாத்தையுமே ஹீரோயின் பேரில் எழுதி வச்சிருக்காரு. இதனால ஜென் இன்னமும் கோபமாயிடுறா. அதனால ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய வேலையாக பார்க்கணும் முடிவு பண்ணிடுறா. அதனால ஒரு அடியாளை செட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அவனை சத்தம் போட வைக்கிறா. என் ஒய்ஃப்க்கு நீங்கள் தப்பான சர்ஜரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினையே தாக்க வரானா. அந்த டைமில் கரெக்டாக அவனோட கத்தியை ஹீரோ பிடிச்சி அவனோட கைக்கு காயமாயிருது. ஆனால் போலீஸ் வந்து அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. பட் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். ஆனால் ஹீரோ இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கானா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தீவிரமாக விசாரிச்சதுல ஜென்னு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜென்க்கு தப்பிக்க வேற வழியே இல்லை, அவளும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறா. ஹீரோவும் ஹீரோயினும் இதனால ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து அவள் ரூமில் இருக்கிறப்ப அவள் க்ரஷை பற்றி பேசியிருப்பாளா. அதை ஹீரோ கதவுல நின்று ஒட்டு கேட்டுறான். அவனுக்கு ஒரு மாதிரி சேட் ஆயிடுது. ஆனால் அவன் கேட்டுட்டான் அப்படிங்கிறத ஹீரோயினும் நோட்டீஸ் பண்ணிடுறாளா. ஸோ ஹீரோ வந்தோடனே ஹீரோயினே சொல்கிறா, இந்த பிரேஸ்லெட் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி காட்டுறா. இது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப நீ என்னை புள்ளி பண்ணப்ப காப்பாற்றினால அப்பையிலேருந்து இதை நான் தான் வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட 8 வருஷமாக நீ தான் என்னோட க்ரஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. இதனால ஹீரோவும் ஹாப்பி ஆயிடுறா. ஹீரோயினும் தன்னோட லவ்வையும் சொல்லிடுறா. இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கார்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.